மட்டன் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பட்டை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய், 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 4 முந்திரி, 2 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு வந்து 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வணக்க போகிறோம். ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு மிதமான சூட்டில் இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா மல்லி இருக்குல்ல, மல்லி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி, இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெதுவான சூட்டில் வந்து இதை வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இனி அடுத்தடுத்த பொருளை சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வரமிளகா இருக்குல்ல, அது போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதேமாரி 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு. எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் வந்து நல்லா வறுத்துட்டேன். இப்போ வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம வந்து இதை அரைச்சிடலாம். இன்னும் இது வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மசால் வந்து அரைச்சிட்டு இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மிக்ஸி ஜாரில் குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். இது கூட 4 முந்திரி, 1/2 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ வாங்க நம்ம வந்து குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானோடனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து சூடாயிருச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை போட்டுக்கலாம். கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், சோம்பு, இலை, நட்சத்திர சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து நம்ம வந்து நல்லா வதங்கிக்கணும். பேஸ்ட் ஆகிற மாதிரி வதங்கணும். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதங்கணும். பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறி சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மா வந்து முதல்ல கறி வந்து நல்லா கழுவி வச்சுருந்தாங்க. இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடியை வந்து சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க. 4 விசில் வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. வந்து இதை வந்து மூடிடலாம். 4 விசில் வர வரைக்கும் மூடிக்கலாம். நம்மளுடைய சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.